சொல்லியே வெள்ளேனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே என்று சொல்லியே வெள்ளேனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே ஆண்டுகள் பல கடந்த எங்கள் பள்ளி என்றும் ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். பல கடந்த எங்கள் பள்ளி என்றும் ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். என்று சொல்லியே வெள்ளேனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. எடுத்த உடனே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கவே சந்தேகம்தான். எல்லா சந்தேகமும் தீர்த்து வைக்கதான் இந்த நிகழ்ச்சி. சொல்லி என்ன சந்தேகம்? எப்ப பாரு தொடங்கும் போதே கலைமகளை கூப்பிடுங்களே, ஏன் அக்கா? சரியான சந்தேகம். நம்ம எல்லோருக்கும் கலையை கற்று தருகிற கலைமகளை கூப்பிடலன்னா நல்லாவா இருக்கும்? இன்னி நம்ம நாட்டு நடப்பு அலசலாமா? அலசி ஆராய்ச்சிடுவோம். கொஞ்சம் பசிக்கிறது போல இருக்கு, நான் போய் சாப்பிட்டுக்கிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் திங்கிற ஏறு சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. விட்டா நான் போய் சாப்பிட்டுக்கிட்டு வருவேன். சாப்பாட்டுல என்னக்கா பிரச்சனை? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்ப எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யாம இருக்கிறதுக்கு நாம் என்னக்கா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாம செய்கிற சில காரியங்களால் தான் மழையே வர மாட்டேங்குது. நாம என்னக்கா செய்கிறோம்? வில்லு பாட்டு தானே பாடுகிறோம், வேற என்ன செய்கிறோம்? அது தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுகிறேன் கேளு. நட்சத்திரத்திலே ஆலமரம் வேலமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. அத்தூரத்திலே ஆலமரம் வேலமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்யுதுன்னா மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாகிறோமே. வாகனத்தில் புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே. வானமழை பெய்வதிலே சிக்கலாதே. மரங்களை வெட்டுறத இப்போதிருந்தே விட்டுடுவோம். அச்சோரத்திலே ஆலமரம் வேலமரம் ரோட்டோரத்திலே வேப்பமரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. இப்ப புரியுதுதா மழை வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு? மரங்களை கணக்கு வழக்கு இல்லாம வெட்டுறதும், வாகனங்களிலிருந்து வருகிற புகையும், ஆலைகளிலிருந்து வருகிற புகையும் கழிவுகளும் தான். சரிங்கக்கா. ஓ அதுதான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களா? இன்றைக்கு 4 மரக்கன்றுகளை வாங்கி வீட்டுல நட்டு வச்சிருக்கேன். மரத்தை வச்சிடலாம், ஆனா மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னா கிணத்துல தண்ணி வட்டி கிடக்கு, அதுக்கு என்ன பண்றது? ஆமா, என்ன கேளு, கிணற்றுல தண்ணி வச்சு போகிறதுக்கும் நாம தான் காரணம். என்னக்கா இப்படி பழி பண்ணுங்களே? கிணறு வச்சு போற மாதிரி நாம் ஒன்றும் செய்யலே. எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? நீ செய்கிற தப்பு உனக்கே தெரியல. ஏன்னா எல்லா பசங்களும் அதே தப்பதான் செய்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்கிறேன் கேளு. 10 பைசா பொருளை வாங்கி 4 மாதம் பைக்குள்ள போட்டு எடுத்து வாரோம். பைக்குள்ள போட்டு எடுத்து வாரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் மண்ணீர பூமிக்குள்ள
புரிந்ததா? மழை நீர் பூமிக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும். கிணற்றுல தண்ணி வச்சாம இருக்கும். அட, நீ மட்டுமா பிளாஸ்டிக் பைய வாங்கி யூஸ் பண்ணுவ? இந்த உலகமே அதை வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போடுது. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சி என்ற பெயரில் பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோம். அது பூமியின் மேல் மட்டத்தை ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்படி எப்படி அக்கா அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? ஏன் கோணி பையில வாங்கு, காகித பையில் வாங்கு, துணி பையிலாவது வாங்க. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்பாடுகள் குறைக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. சரிங்க அக்கா, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சா மழையும் பெய்யும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும், பயிர் பச்சையெல்லாம் விளைஞ்சு சந்தோஷமா சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? ஆமா, இருப்போம்.